அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். ஸோ இன்னைக்கு வந்து எந்த மாதிரி வந்து நேற்று சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு கரெக்ஷன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிவோட் ரேஞ்ச், அதாவது எந்த கேண்டல்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 4th கேண்டிலோட பிவோட் ரேஞ்சுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து பை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட மார்னிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ நினைச்ச மாதிரியே ஒரு புட் ஆப்ஷன் சைடு ஒரு நல்ல ஃபாலோயிங் பண்ணி ஸோ மார்க்கெட் கீழே தான் இறங்கிட்டு இருந்தது. நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி சரி ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு வந்ததுக்கு அப்புறம், அதாவது மார்னிங் இந்த இடத்துல ஓப்பன் ஆன மார்க்கெட்டு. ஸோ நான் வந்து எந்த இடத்துல பை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 23,600 625 வரைக்கும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே சைட்வேஸாக போட்டு கொஞ்சம் கீழே வந்தது 560 வரைக்கும் வந்துட்டு 628 வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் 620 இருந்தும் நல்ல ஒரு பை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த மாதிரி வந்து நடக்கல. லாஸ்ட் ஒரு 1 ஹவர்ல மட்டும்தான் கொஞ்சம் பையிங் வந்து, அதாவது ஒரு கால் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் மேலே வந்தது. ஸோ சென்டர்ல கால் ஆப்ஷன் வந்து அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கை கொடுக்கல. பட் புட் ஆப்ஷன் ஒரு ஹோல் டேவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா இருந்தது. காலையில நம்ம புட் ஆப்ஷன் சைடு போயிட்டு அப்படியே கொஞ்சம் அதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா அப்படின்னா கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து இருந்தது. பட் ஓகே, நினைச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் மேலே தான் கொண்டு வந்து க்ளோசிங் வந்து வச்சிருக்கு. ஸோ ஒன் டே கேண்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல்லிங் க்ளோசிங் மாதிரி தான் தெரியும். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இருக்கட்டும், ஃபின் நிஃப்டி, மிட் கேப் 50 எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் க்ளோசிங் மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம ஒரு 15 மினிட்ஸ் கேண்டல்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பை சைட் க்ளோஸ் ஆயிருக்கிறத நம்மளால வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 557 வரைக்கும் வந்துட்டு 628 மேலே கொண்டு போய் தான் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸை வந்து க்ளோஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ இது எப்படி அடுத்ததுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 11 o'clock ஒரு 12 o'clock வரைக்கும் கூட ஒரு நல்ல ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணி கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து காட்டிட்டு இருந்தது. பட் க்ளோசிங் வந்து எப்படி ஆனிச்சு அப்படின்னா ஸோ ஈக்குவல் க்ளோசிங் மாதிரி தான். கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் க்ளோசிங் மாதிரி தான் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, மிட் கேப், பேங்க் நிஃப்டி எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவு வந்து கேஷ் ஃப்ளோ வந்து நடக்கல. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு மேலே வந்து ஒரு கேஷ் ஃப்ளோ வந்து நடக்கல. அதே மாதிரி ஒரு ஈக்குவல் க்ளோசிங் தான் வந்து நடந்திருக்கு. ஸோ என்எஸ்சியில் மொத்தம் 2905 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இதில் 1334 வந்து அட்வான்ஸ், டிக்ளைன்ஸ் வந்து 1495, அன்சேஞ்சு வந்து 76. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் அட் 52 வீக் ஹைல வந்து 38 ஸ்டாக்ஸும், ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் அட் 52 வீக் லோல பார்த்தீங்கன்னா 32 ஸ்டாக்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கியூட்ல 108, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்கியூட்ல பார்த்தீங்கன்னா 46 ஸ்டாக்ஸும் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அட்வான்ஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கு. நான் ஆல்ரெடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால கூட சொல்லியிருந்தேன். ஸோ க்ளோசிங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் க்ளோசிங் தான் நடந்திருக்கு. எந்த பக்கமும் ஒரு பெரிய கேஷ் ஃப்ளோ வந்து நடக்கல அப்படின்னு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்கு. ஸோ நாளைக்கு எந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா ஸோ கண்டிப்பா பை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மறுபடியும் நீங்க கேட்கலாம், என்னங்க இன்னைக்கு தான் ஒரு செல் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, ஸோ மறுபடியும் வந்து பை அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு. ஸோ நான் நேற்று சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன். 4th February பிவோட் வரைக்கும் வந்துட்டு ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா பை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இன்னைக்கு அங்கிருந்து வராமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்கு மார்க்கெட். ஸோ 4th February கேண்டல் நிஃப்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட இந்த இடம் தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 23,620. ஸோ இந்த இடம் 23,620 வந்துட்டு ஸோ மார்க்கெட் மேலே தான் கொஞ்சம் புல் பேக் ஆகிட்டு க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு நம்ம வந்து ஒரு ஒன் சைடு பை மார்க்கெட் வந்து தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்கிரிப்டாக பார்க்கலாம் எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் ஜோன் அப்படின்னு எந்த இடத்த சப்போர்ட் ஜோனாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த கேண்டிலோட, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஹேமர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டிலோட லோ தான் சப்போர்ட்டா வந்து ஒர்க் ஆகும். ஸோ இன்னைக்கு கேண்டிலோட லோ தான் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா 50,149, அதே மாதிரி நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா 23,556. எல்லா கேண்டிலோட லோவையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் நாளைக்கான சப்போர்ட் ஜோனா இருக்கும். க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகுனா கண்டிப்பா வந்து ஒரு பை சைடு வந்து பாசிபிள். ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் கூட நமக்கு பயமாக இருந்தால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ஹையா பிரேக் பண்ணட்டும். ஸோ ஹையா பிரேக் பண்ணால் ஸோ பேங்க் நிஃப்டியோட அடுத்த டார்கெட் வந்து 50,800, 50,900 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லாமல் கொஞ்சம்
க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகிட்டு இந்த லோ வந்தால் கூட இந்த லோ வந்ததுக்கு அப்புறம் கூட ஸோ நாம வந்து பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று லோ ஹையாக பிரேக் பண்ணால் பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்லை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இந்த லோ வந்ததுக்கு அப்புறம் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி பேங்க் எக்ஸ் கொஞ்சம் சேம் அதே மாதிரி தான். ஏன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்னே தான். இது வந்து என்எஸ்சி, அது வந்து பிஎஸ்சி. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லோ அண்ட் ஹை பிரேக் அவுட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நிஃப்டி 50 என்னமா நடக்கும்? ஸோ நிஃப்டி 50 இன்னும் கொஞ்சம் இறங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த லோவை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சா செல்லிங் பாசிபிள், இல்லை அப்படின்னா இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ பையிங் தான் பாசிபிள். இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆகும். ஏன்னா இந்த லோ வந்தால் ஸோ நம்ம வந்து பையிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும், ஸ்டாப் லாஸ் போட்டு. ஸோ அகைன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா செல் கண்டினியூஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் வந்து நிஃப்டி வந்து நாளைக்கு சிரமம். பேங்க் நிஃப்டி கூட கொஞ்சம் அழகாக ஒரு ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது ஒரு நல்ல ஒரு புல் பேக் வந்து போட்டு ஒரு ஹேமர் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பட் நிஃப்டி அப்படி கிடையாது. ஸோ டோட்டல் பாடியும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரெட் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மூணாவது வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியும் சேம் அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் லோ வந்து ஹேமர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. லோ வந்து சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். அதே மாதிரி ஹையாக பிரேக் பண்ணால் பை சைடு வந்து பாசிபிலிட்டிஸ். ஸோ புட் ஆப்ஷன் கொஞ்சம் ட்ரை பண்ண வேணாம். புட் ஆப்ஷன் எதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஸோ நிஃப்டி அண்டு மிட் கேப் நிஃப்டி இந்த ரெண்டுலேயுமே வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா பாடி ஆஃப் த கேண்டில் வந்து ஃபுல் ரெட்டாக வந்து இருக்கு. அதனால லோவை பிரேக் பண்ணாலோ இல்லை கேப் டவுன்ல ஓப்பன் ஆனாலோ ஸோ கண்டினியூஸாக கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எதில் அப்படின்னா நிஃப்டி அண்ட் மிட் கேப் நிஃப்டியில். ஸோ மற்றபடி க்ளோஸுக்கு ஓப்பன் ஆனால் லோ வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் மேலே வரதுக்கு தான் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு. எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் சொன்னது. ஸோ மறுபடியும் ப்ளே பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்டாக்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது பாட்டா இந்தியா. ஸோ பாட்டா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பை மார்க்கெட் தான். கொஞ்சம் சப்போர்ட் ஜோன்ல இந்த இடத்துல எடுத்திருக்கு 1351. ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 1420 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து பாட்டா இந்தியாவில் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பயோகான். ஸோ பயோகான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ரேஞ்ச் பவுண்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னா கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரேஞ்ச் பவுண்டு. கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்னையும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. இது ஆல்ரெடி பிரேக் அவுட் நடந்திருக்கு. எந்த இடத்துல நடந்திருக்குன்னா இதுக்கு முன்னாடி நடந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு, அகெயின் வந்து நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பா ஒரு 420 440 வரைக்கும் நம்ம வந்து எக்ஸெப்ட் பண்ணலாம். பட் டே ட்ரேடிங் அப்படிங்கிறப்ப ஸோ கண்டிப்பா ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இதில் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் பயோகான் லிமிடெட்ல பொறுத்த வரைக்கும். ஸோ மூணாவது வந்து ஹெச்டிஎஃப்சி ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல ஒரு ஸ்டாக் தான் ஹெச்டிஎஃப்சி. ரிலையன்ஸ் எப்படி என்எஸ்லியோ, அதாவது நிஃப்டியில் எப்படி ரிலையன்ஸோ, ஸோ ஹெச்டிஎஃப்சி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல ஒரு ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ். ஸோ ஹையாக பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 1787 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து இருக்கு. ஸோ ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல் சைடில் தான் இருக்கு. ஸோ அதனால அவசரப்பட்டெல்லாம் மார்க்கெட் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இறங்கிடாது. ஸோ கண்டிப்பாக அகைன் வந்து மேலே வரத்துக்கு தான் சான்சஸ் இருக்கு. நாளைக்கு ஒரு ஃப்ரைடே வீக்கெண்டுங்கனால ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு பை சைடு வந்து தாராளமாக வந்து மார்க்கெட்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஹெச்டிஎஃப்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவ்வளோவா கான்சன்ட்ரேட் வந்து பண்ணலை நான். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு பார்த்தீங்கன்னா தெரியும், மறுபடியும் இதே இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு ஸோ அகைன் வந்து மேலே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி கண்டினியூஸ் ஆனால் இதுவுமே பார்த்தீங்கன்னா 1328 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஐசிஐசிஐ கொட்டாக்கும் பார்த்துடலாம் ஒரு தடவை. ஐசிஐசிஐ பேங்க், கொட்டாக். ஸோ ஐசிஐசி பேங்க் ஒரு ஹேமர் கேண்டல் தான். ஸோ பேங்க் நிஃப்டியில் எப்படி வந்து ஒரு ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கோ ஸோ அதே மாதிரி ஒரு ஹேமர் கேண்டல் தான் இதுலேயும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பிரச்சனை கிடையாது. கொட்டாக் பார்க்கலாம். ஸோ கொட்டாக்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டல் தான். ஸோ கிட்டத்தட்ட பையர்ஸ் தான் கொண்டு வந்து மேலே நிறுத்தியிருக்காங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு பக்கத்தில் இருக்கு. 1915க்கு மேலே ஓப்பன் ஆனால் இதுவும் கண்டினியூஸாக பை எடுக்கிறது தான் பாசிபிளாக இருக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கணும்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ் ஜோனில் தான் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இது கொஞ்சம் புஷ் பண்ணா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டை மறுபடியும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரெக்கவர் எடுத்துட்டு ஹையர்
பிரேக் பண்றதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குதுன்னு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.